Rohan's mother is 26 years old than him. The product of their ages in years 3 years from now will be 360. We would like to find Rohan's present age. ரோஹனோட present age என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரோஹனோட present age xன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்க அம்மாவோட ஏஜ் என்ன? ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 year old than him. அப்போ அவங்களோட மதரோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 26. The product of their ages in years 3 years from now will be 360. 3 yearsக்கு அப்புறம் இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் இருந்து 3 years from nowன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 3 years ஆஃப்டர் ரெண்டு பேரோட ஏஜ் என்னவா இருக்கும்? ரோஹனோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். அவங்க மதரோட ஏஜ்லையும் பிளஸ் 3 சேர்ந்து எக்ஸ் பிளஸ் 29 ஆகிடும். ஆஃப்டர் 3 yearsன்னு போடுங்க, இல்லைன்னா 3 years from nowன்னு போடுங்க. ரோஹன்ஸ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3, his mother's age x plus 26 plus 3. அப்போ x plus 29 ஆயிடும். இப்போ இந்த ஏஜை தான் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. The product of their ages 3 years from now will be 360. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 360. அதை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ண அவ்வளோதான். x plus 3 into x plus 29. இந்த ப்ராடக்ட் என்ன? 360ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, மல்டிப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 29x ப்ளஸ் 3x ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 87. 360 மைனஸ் 87 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 32. இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 32x இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ? ஈக்குவல் டு 273. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மேக் ஆயிருச்சா? எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1 ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ வி மேட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.